விக்கல்ஸே ஆனாலும் உனக்கு ஓவர் நக்கல்யா, இவ்வளோ நக்கல்லாம் ஆகாது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அதுக்குன்னு இப்படிலாம் ஒரு பர்டிகுலர் பர்சனை நீங்கள் டார்கெட் வச்சு நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகவும் அந்த நபருக்கு வந்து அது வந்து ஒரு அப்கிரேட் ஆகும் தான் இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவர் கேமே தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படி விக்கல்ஸு. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், சும்மா சொல்லக்கூடாது. பல பேர் சண்டை போட்டாங்க அங்கே இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே பல பேர் சண்டை போட்டாங்க. ரம்யா ஆரம்பித்து கானா வினோத் திவாகர், அப்படியே வந்து கெமிக்கிட்ட போச்சு, இவங்க கனிக்கிட்ட வந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து வியானாக்கு போச்சு, சுபிக்ஷாவுக்கு போச்சு. அப்படி எத்தனையோ பேர் அங்கே வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அப்போயெல்லாம் வாயை திறக்காத விக்கல்ஸ் உட்காந்து வேடிக்கை, அவர் அவ்வளோ நேரம் அப்சர்வ் பண்ணுறாராமா. கேட்டால் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றார். சரி, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதானே. கரெக்டாக பார்வதி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது மட்டும் அவர் வந்து ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுறன்ற பேரில் ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டாப்புல. எதுக்கு ஒரு இடத்துல போனால் தான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகுதுன்னும் போது மறுபடியும் நம்ம அங்கேயே ஏன் போகணும்? அப்போ நீங்கள் இதை வாண்டடாக பண்ணுறீங்கன்ற மாதிரி தானே தோணும். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்கல்ஸ்க்கும் பார்வதிக்கும் ஒரு கிளாஷ் போகுது, சண்டை போகுது. அதில் வந்து கமருதீன் வந்து இப்போ பார்வதியோடைய முழு நேரம் அடிமையாக மாறிட்டான். அதனால் பார்வதிக்கு என்ன ஆனாலும் முன்னாடி தூணாக போய் நிற்கிறது வந்து கமருதீன் தான். ஓகேவா? கமருதீன் வந்து நல்லா தெரியுது, உங்கள் வளர்ப்பு தெரியுது, எப்படி வந்து நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு தெரியுது. இவன் ஒரு பைத்தியக்காரன், திவாகர் எப்படி ஒரு பைத்தியக்காரனோ இவன் ஒரு பைத்தியக்காரன். ஆனால் ஊனா அடுத்தவங்களோட வளர்ப்பை பற்றியே பேசுறது. உன்னை நல்லா வளர்த்துருக்காங்களாடா முதல்ல உங்கள் வீட்டில்? கமருதீன் கிட்ட கேட்க விரும்புறது, நீ போய் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் நீ ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்க, நீ ஒரு மாதிரி வந்து அது ஒரு மாதிரி வந்து நீ ஒரு லஸ்ட்டுக்காக நீ பழகிற, இது நல்ல வளர்ப்புன்னு சொன்னால் யாருன்னா கமருதீன் கோவரமாக வராதா? எதுக்கு அடுத்தவங்க வளர்ப்பை பற்றி எதுக்கு பேசணும்? அவர் ஒரு பக்கம் பேசுகிறார். ஆனால் விக்கல்ஸ் வந்து பார்வதியை நோன்றது வந்து எனக்கு சரியாக படலை. ஏன் சரியாக படலைன்னா, பார்வதி கரெக்டுன்னு நான் இங்கே சொல்ல வரல. நீங்கள் போய் நோன்றது வந்து உங்களுக்கு தான் பின்னடைவு. பார்வதிக்கு அது வந்து ப்ளஸ்ஸாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு வெளியில். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து டீமை வந்து ஷஃபிள் பண்ணுறாரு. ஷஃபிள் பண்ணலை, ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரம்யா ஆரம்பிக்கிறாங்க. ரம்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் வந்து கனிக்கிட்ட கேட்டிருக்கான், ரம்யா குக்கிங் டீமில் இருக்காங்களா, எதுக்காக அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா ரம்யா தான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதில் கூட ரம்யா வந்து பாரபட்சமாக தான் பண்ணாங்க. சபரிக்கு அதிகமாகவும் சில பேருக்கு அதிகமாகவும் சாப்பாட்டுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதை தர்பீஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அப்படி வாழைப்பழம் கொடுக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற நபர்களுக்கு வந்து அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க வாழைப்பழத்தை. எது வருதோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. இதில் வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அடிபட்டுருக்குலாம் பார்க்காதீங்க, எது கையில் வருதோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சபரி வாங்கும் போதும் எப்ஜே வாங்கும் போதும் கனி வாங்கும் போதும் மட்டும் இவங்க ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் எதனா டேமேஜ் இருந்துச்சுன்னா உடனே அதை மாற்றி கொடுக்குறாங்க, அதை போட்டு வேற பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பார்ஷாலிட்டி எல்லாமே ரம்யா கிட்ட இருக்குது. ஓகேவா? அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து இவர் திவாகர் கனிக்கிட்ட கேட்க, கனி போயிட்டு சபரி கிட்ட சொல்ல, சபரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஹெல்ப்பரே வேணாம், கிச்சன் டீமுக்கு ஹெல்ப்பரே வேணாம், நான் உங்களை தூக்கி வேற டீமில் போடுறேன்னு சொல்ல, இவங்களுக்கு உடனே என்ன ஆச்சுன்னு தெரில, நான் வந்து எதுக்கு போகணும், இப்போ கேப்டனாக சொன்னால் பரவாயில்ல, இன்னொருத்தவங்க சொல்லி தலையனை மாற்றுவாருன்னா நான் போக முடியாது, கிச்சன் டீமில் தான் இருப்பேன் நான் அப்படின்றாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. ஒரு தலை சொன்னார்னா மாறிட்டு போக வேண்டியதானே. இப்போ அங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லை வேறு டீம் போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருப்போது, பாதிப்பாக இருப்போது? கரெக்டா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரம்யா ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து வாட்டர்மெலன் உங்களுக்கு எதனா என்கிட்ட சொல்லணும்னா நேரடியாக என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் சபரிக்கிட்ட கனிக்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? கனியும் கேட்டாங்க. கனி வந்து ஒரு ட்விஸ்டர் தான். கனி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, திவாகர் வந்து கேட்டிருக்காரு, கனி வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, ரம்யா எதுக்கு கிச்சனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கன்னு பொதுப்படியாக சொல்லிட்டாங்க. அதை வந்து கேட்குறாங்க, வாட்டர்மெலன் சொன்னார்னா வாட்டர்மெலன் சொன்னார்னு சொல்லுங்கள், எதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க? நான் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், யாருமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னும் போது ஏன் தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லிட்டாங்க. இந்த பேச்சு ஆரம்பிச்சு அப்போதான் சபரி என்ன சொல்றான்னா, சுபிக்ஷா வந்து குக்கிங் டீம் போகணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேச்சு வருது, குக்கிங் டீம்ல போட்டவங்களே நீங்க போடுறீங்க, ஏன் பார்வதி கேட்குறாங்க, எதுக்காக ஆளை நீங்கள் மாற்றலை? இப்போ கனி வந்து தொடர்ச்சியாக குக்கிங் டீம்லேயே இருக்கிறாங்க. கனியை சொன்ன உடனே விக்கல்ஸுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு, எப்ஜேக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஒரு டீமாக பாயிறாங்க அந்த இடத்துல. அங்கே தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாய்ஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்துட்டே இருக்காங்களா, பார்த்துட்டே இருக்கும்போது சரி ஓகே, சபரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் டீமை மாற்றுறேன்
அப்படின்னு சொல்லிட்டார். பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு, பாத்ரூம் கிளீனிங் டீமில் பார்வதியை போட்டிருக்காங்க. வாண்டடாக இப்போ கனி கேப்டன் ஆனாலும் சரி, இப்போ சபரி வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலையும் கூட, அது துஷாரா யாருன்னு தெரில, கரெக்டாக பார்வதி தூக்கி பாத்ரூம் கிளீனிங் டீமில் போடுறாங்க. இங்கே வந்து 3 வாரம் பாத்ரூம் கிளீனிங், உங்கள் பார்வதி சொன்ன மாதிரி 3 வாரம் பாத்ரூம் கிளீனிங் டீமில் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம போய் ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கலன்றதுக்காக இல்லாததை சொல்ல முடியாது. அவ்வளவுதான் என் பாயிண்ட், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். 3 வாரம் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் குக்கிங் டீமில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி கை தூக்குறாங்க, விக்கல்ஸ் கை தூக்குறா, அப்படி சுபிக்ஷா கை தூக்குறாங்க, இன்னும் சிலர் வந்து கை தூக்குறாங்க, திவ்யாலாம் கை தூக்குறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நான் குக்கிங் டீம் போனதே இல்லை, நான் வந்து பாத்ரூம் கிளீனிங் டீமில் தான் இருந்திருக்கேன் பெரும்பாலும், அதனால் நான் குக்கிங் டீம் போகிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விக்கல்ஸும் நான் இது வரைக்கும் நான் குக்கிங் டீம் போனதில்லை, நான் போகணுன்றாரு. சுபிக்ஷாவும் நான் போனதில்லை, அவங்க போகணுன்றாங்க. சபரி வந்து சுபிக்ஷாவை நீ வந்து உன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு நீ குக்கிங் டீம் போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்வதி வந்து குக்கிங் டீம் போகணும்னு கேட்டதுனால சபரி என்ன சொல்லிட்டாருன்னா, 4 பேர், ஒன்று அமித், இன்னொன்று பார்வதி, அதுக்கப்புறமா சுபிக்ஷா, அதுக்கப்புறமா கானா வினோத், நீங்கள் வந்து 4 பேரும் குக்கிங் டீம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எஃப்ஜே அங்கேருந்து கத்துறான். என்னன்னா, ஏன் காலையில் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லும் போது அவங்க ஏன் ரெஸ்ட் எடுத்தாங்க? பாத்ரூம் கழுவுறதுன்னா அவ்வளோ, இது தேவையில்லாத பாயிண்ட்டு, பாத்ரூம் கழுவுறதுன்னா அவ்வளோ கேவலமான வேலையா அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட்டை எஃப்ஜே எடுக்கிறார். பார்வதி அந்த மாதிரி சொல்லலை, ஆல்ரெடி அவங்க 3 வாரம் அங்கே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ யாருக்கா இருந்தாலும் ஒரே வேலையை நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு தோணுமா தோணாதா? அது தோன்றதுனால நான் குக்கிங் டீம் போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான் சொன்னாங்களே தவிர்த்து நான் வந்து பாத்ரூம் கழுவுறது எனக்கு கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குலாம் சொல்லலை. உடனே எஃப்ஜே சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறான், பாத்ரூம் கழுவுதுன்னா அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க பார்வதி, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் 3 வாரமாக பாத்ரூம் கிளீனிங் டீமில் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு. இப்போது டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களாம். டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப அக்ரெசிவான ஒர்க்கை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்கன்ட்டு பார்வதி சொன்னாங்க. இப்போ இவனுங்க சபரி வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேலை செய்வேனான்னு பார்வதி சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதனால் பார்வதி ஓகே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குக்கிங் டீம் பற்றி ஒரு டாபிக் வரும்போது இவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்கிறாங்க, போட போகிறதும் போடாமல் இருக்கிறதும் சபரியுடைய வேலை, ஓகேவா? இது சொன்ன உடனே எஃப்ஜே எங்கே வரான் அப்படின்னா, என்ன காலையிலேருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லும்போது ரெஸ்ட் எடுத்தீங்க, இப்போ எதுக்கு குக்கிங் டீமில் ஒன்று போகிறீங்க, அதுக்கு நீங்கள் பாத்ரூமே கழுவலாமே, பாத்ரூம் கழுவுறதுனா அவ்வளோ இதுவா அப்படின்னு அங்கே ஆரம்பித்து அவர் பேச, கெமி பேச, கனி பேச, நெக்ஸ்ட் வராரு விக்கல்ஸ் உள்ளே வந்த உடனே பார்வதிக்கு காண்டாயிடுச்சு. இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்தேன், இப்போ ரம்யா பேசும்போதெல்லாம் எஃப்ஜே பேசிட்டு தான் இருந்தான், எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் விக்கல்ஸ் ஒரு வார்த்தை பேசலை. இங்கே பார்வதி வந்து சொல்லும்போது டக்குன்னு விக்கல்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்து ஏன் பாத்ரூம் கழுவுறதுன்னா அவ்வளோ கேவலமா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேணாம், வேலை செய்கிறேன்னா நீங்கள் பாத்ரூமே கழுவலாமே, எதுக்கு குக்கிங் டீம் போகணும் அப்படின்னு அவர் கேட்க, இவர் இங்கேருந்து பார்வதி வந்து நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, இவ்வளோ நேரம் வாய மூடிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னும் பொழுது அவர் உடனே என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றார். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு. பேசும்போது எல்லாத்துக்கும் பேசணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேருக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் கமருதீன் வந்து நல்லா வளர்த்துருக்காங்க உங்களை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, என் வளர்ப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீங்க? பார்வதினு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொன்னாங்க. விக்கல்ம்ன்றத வக்ரம், சீரியஸாகவே விக்கல்ஸ்க்கு வந்து பார்வதி மேலே வக்கரம் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்கே பார்வதி பேசினாலும் அவர் ஒரு பாயிண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணுறாரு. இது விக்கல்ஸ்க்கு தேவையே இல்லை, வேண்டாம். யாரும் நான் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று தான், தப்போ சரியோ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஒருத்தரை டார்கெட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்பொழுது அது வேறு மாதிரி போகும் வெளியில். இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு யாருக்குமே அது புரியவே மாட்டேங்குது. இங்கே சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா நிறைய பேர் கேட்குறதுக்கு கேட்கலாம், நான் அப்படி சொல்லலை, அவங்களாம் யோசிக்கணுன்ற. எல்லாரும் ஒருத்தரை சார்ஜ் பண்ணால் அந்த ஒரு நபர் கெட்டவராக இருந்தாலும் வெளியில் நல்லவராக தெரியப்படுவார். இந்த தப்பை மறுபடியும் பண்ணுறாங்க. இப்போ பேசிகிட்டே இருக்காங்களா, பேசிகிட்டே இருக்கும்போது சபரி வாயவே திறக்கலை, அவ்வளோ நேரம் பேசும்போது வாயவே திறக்கலை. திடீர்னு உள்ளே வந்து கமருதீனும் விக்கல்ஸும் வந்து ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்று கிட்ட வந்துடுறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன்னு கமருதீன் சொல்ல, நீ எப்படி அப்படி சொல்லுவேன்னு விக்கல்ஸ் கேட்க, பார்வதியை வந்து விக்கல்ஸ் பேசும்பொழுது கேட்காத சபரி, வாயை திறக்காத சபரி 2 பேரும் வந்து பேசும்பொழுது டக்குன்னு ஏன் அவரு உள்ளே வரும்போது சாண்ட்ராவும் பிரஜனும் பிடிச்சிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா எங்கெங்கேருந்து எப்படி வருதுன்ட்டு?
மொத்தமாக கத்துறாங்க. அங்கேருந்து கெமி கத்துறாங்க, எப்ஜே கத்துறாப்புல, இவர் வியானா கத்துறாங்க, சுபிக்ஷா கத்துறாங்க. முக்கியமாக கத்துறது வந்து இவங்க தான், நம்ம ராஜமாதா. ஐயோ அவங்க பேர் மறந்துச்சு, கனி தான் ஓவராங்க கத்துறது. விக்கல்ஸ் கத்துறாரு, எல்லாரும் சேர்ந்து பார்வதியை கத்துறாங்க. அப்போ எதுவுமே கேட்கல சபரி. சும்மா அவர் நிற்கிறார், பேசிக்கோங்கன்ற மாதிரி நிற்கிறார். கமருதீன் வந்து பேசும்போது மட்டும் உள்ளே போகிறாரு தடுக்கிறதுக்காக. அப்போ பிரஜனும் சாண்ட்ராவும் பூச்சி வெளுன்னு வெளுக்கிறாங்க சபரியை. பிரஜன் போயிட்டார், போய் முறைக்கவே போயிட்டார். எதுக்கு நீ வர? இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் பேசும்போது நீ அமைதியாக தானே இருந்த, இப்போ எதுக்கு நீ உள்ளே வர? நீ வராத, கிளம்பு. அவங்க பேசிட்டு கிளம்புன்றார். சாண்ட்ரா சொல்கிறாங்க, இது தப்பு சபரி, இது தப்பு. இது வந்து நீங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து ஒருத்தவங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப தப்பு. இவ்வளோ நேரம் நீ கேட்கவே இல்லையே, கரெக்டான பாயிண்ட். இவ்வளோ நேரம் நீ கேட்கவே இல்லையே, ஸ்டாப் பண்ணவே இல்லையே. அது என்ன கமருதீன் பேசும்போது மட்டும் நீ ஸ்டாப் பண்ணுற? ரொம்ப தப்பு. அப்போ நீங்கள் பார்வதியை பேசும்போது வேடிக்கை பார்க்குறீங்க, பார்வதி திரும்ப பேசினா நீங்கள் வந்து தடுக்கிறீங்க, அப்படின்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திவ்யாவும் அதே தான் கேட்குறாங்க. நீ கேட்டது கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. இத்தனை பேர் பேசும்போது நீ கேட்கல, அவங்க பேசும்போது நீ கேட்குற அப்படின்னா இது ஒருத்தவங்களை கார்னர் பண்ணுற மாதிரி தானே, நீங்கள் குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இதுதான் அவங்க நேற்று உட்காந்து பேசினாங்க. அவங்க குரூப்பாக சேர்ந்து ஒரு கேம். இப்போ பார்வதி கிச்சன் டீமில் போட்டுமே, இப்போ என்ன அதனால என்ன இருப்பது பெருசாக? அது ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணி நீங்கள் ஸ்பேஸை யாருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா பார்வதிக்கு தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி மக்களுக்கு வந்துருச்சு. மேலும் நீங்கள் வந்து என்ன இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் இவங்க தடுக்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அது நமக்கு தேவையே கிடையாது. பாத்ரூம் கழுவுறாங்க, இல்லை வீடு பெருக்கிறாங்க, அது நமக்கு தேவையே கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். ஆல்ரெடி அவங்க செஞ்சுருக்காங்கல்ல. கிச்சன் டீம் கேட்குறாங்கன்னா விட்டுருங்களேன். இவனுக்கு சும்மா விட்டுட்டானுங்கன்னா அந்த கண்டென்ட்டே வந்திருக்காதுங்க. அந்த கண்டென்ட்டுக்கான வேலையே இல்லை. பார்வதி விடக்கூடாது. நேற்று அப்படி தான் பண்ணாங்க. பார்வதியை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடாது. இப்போ சாண்ட்ராவுடைய சப்போர்ட்டு திவ்யாவுக்கு இருக்கும், கனியோட சப்போர்ட்டு ஆப்வியஸாக சபரிக்கு தான் இருக்கும். அப்போ பார்வதிக்கு அங்கே சப்போர்ட் இருக்காது. அதனால பார்வதி அங்கே வந்து நல்லா விளையாண்டாங்கலாம் சொல்லலை. பார்வதி பண்ணது பூராவும் பிராடுத்தனம் தான். அது இல்லைன்னா நம்ம மறுக்கவே இல்லை. இது எப்படி வெளியில் ஆயிரும்னா பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் அதானே பேசுகிறாங்க. பார்வதியை டார்கெட்லாம் யாரும் பண்ணலை. ஆனால் இவனுங்க பார்வதினும் போது மொத்தமாக பேசுறது அப்படி தான் வெளியில் போகும். சபரிக்கு இது தேவையான ஒன்று தான். சபரிக்கு இது தேவையான ஒன்று தான். தலையாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தலையாயிரு. நேற்று நீ அடிச்சுட்டு வந்து நான் வேணும் தான் அடித்தேன்னுவேன். அதுக்கப்புறம் போய் கன்ஃபர்ஷன் ரூமில் உட்காந்து அழுவேன். இந்த மாதிரி மாறிலாம் ஃபேவரிசம் காட்டக்கூடாது. தலையாக இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பொதுவான தலையாக தான் இருக்கணும். கடைசியில் வந்து பார்வதி வந்து கிச்சன் டீமுக்கு நீங்கள் நாளையிலேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை இவனுங்க பிரச்சனையாக்கணும், எதை கண்டென்ட் ஆக்கணுன்ற விவஸ்தையே இல்லாமல் இவனுங்க வந்து ஏதோ மாஸ் பண்ணுறன்ற பேரில் தமாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சனை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. வாட்டர் மெலன் இப்படி தான் வளர்த்து விட்டானுங்க. வாட்டர் மெலன் கீழே போய்கிட்டே இருக்கான். அப்படியே இப்போ பார்வதி வளர்த்து விட்றானுங்க, பார்வதி மேலே போயிட்டே இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.